ஸோ சர்ஜரி பண்ணால் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளமில் அவங்க கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி அவங்களுக்கு இந்த 3 விஷயங்கள்லேருந்து அவங்க நார்மலாக மற்றபடி அவங்க வயசுக்கு உண்டான விஷயங்களை அவங்களால பண்ண முடியும். இது வந்து ஒரு சேஃபாக பண்ணக்கூடிய மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர். இந்த 1 டே தான் ஹாஸ்பிட்டலில் தேவைப்படுற மாதிரி இருக்கும், ஸ்டே பண்ணுற மாதிரி. அடுத்த நாளே அவங்க வீட்டில் இருந்து அவங்களோட வேலைகள் எல்லாமே பண்ணிக்கலாம். இதை நம்ம சரி பண்ண முடியும் கம்ப்ளீட்டாக. அவங்களோட நார்மலான லைஃப் அவங்க ஏஜுக்கு என்ன இருக்கோ அதனால் அவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். வணக்கம், ஐ எம் டாக்டர் விஜயகுமார், கீஹோல் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன், நியூரோ1 ஹாஸ்பிட்டல். இன்றைக்கி நம்ம பார்க்குற ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து யூஸ்வலாக காமனாக வந்து வயதானதுனாலையும் டிமென்ஷியா அப்படிங்கிற பிரச்சனைனாலையும் இதை மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அந்த பிரச்சனைக்கு பேர் தான் நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரீட்டபிள் கண்டிஷன். ஸோ இப்போ நம்ம பார்க்குற ஒரு வயதான பெரியவர் வந்து நம்மகிட்ட வந்தப்போ 3 பிரச்சனைகள்னால வந்தார். ஒன்று வந்து அவருக்கு வந்து சிறுநீரகங்கள் வந்து பிளாடர் இன்கான்டினன்ஸ் இருந்தது. அதாவது அவர் பிளாடர் அடிக்கடி வந்து ஒன்றுக்கு போக வேண்டியது இருந்தது. 2வது அவரால் பிளாடரை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, அவர் அறியாமல் ஒன்றுக்கு போயிடுவார். அது இல்லாமல் முக்கியமாக அவரோட நடையில் மாற்றம் இருந்துச்சு. நடையில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் ஷஃப்லிங் கெயிட்னு சொல்லுவோம். சின்னதாக வாத்து நடக்கிற மாதிரி சின்ன ஸ்டெப்ஸாக வச்சு நடப்பாங்க. அடுத்து வந்து அவர் மெமரியில் இருக்க ப்ராப்ளம், அதாவது வந்து லாஸ்ட் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா விஷயங்கள் மறந்து போயிடுவாங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள்னால தான் அவருக்கு வந்து நம்ம நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ் இருக்கலாம் அப்படிங்கிறது சந்தேகப்பட்டு அதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம். ஸோ ஒரு சின்னதாக நீரை வந்து கொஞ்சம் டெஸ்ட்டு எடுத்து ட்ரெயின் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகுதா அப்படின்னு பார்க்குறோம். சிம்டம்ஸ் எல்லாமே அது இம்ப்ரூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா நம்மளோட டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இந்த டயக்னோசிஸ் கன்ஃபார்ம் ஆனதுன்னா நம்மளுக்கு அடுத்த ட்ரீட்மெண்ட் வந்து அவங்களுக்கு சர்ஜரிங்கிறது ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இருக்குது. ஸோ சர்ஜரி பண்ணால் அவங்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளமில் அவங்க கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி அவங்களுக்கு இந்த 3 விஷயங்கள்லேருந்து அவங்க நார்மலாக மற்றபடி அவங்க வயசுக்கு உண்டான விஷயங்களை அவங்களால பண்ண முடியும். ஸோ நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா, யூஸ்வலாக மூளையை சுற்றியும் நீர் இருக்கும், மூளைக்கு உள்ளேயும் நீர் இருக்கும். அந்த மூளைக்குள்ளே இருக்கிற நீர் இருக்கிற பகுதி பேர் தான் வென்ட்ரிகிள்ஸ்னு சொல்கிறோம். அந்த வென்ட்ரிகிள்ஸில் இருக்கக்கூடிய நீர் வந்து ப்ரெஷர் நார்மலாக இருக்கும். பட் என்ன ஆகுனா கொஞ்சம் அதோட அளவு வந்து பெருசாகி கால் போகிற பகுதியில் அழுத்துறதுனால இந்த மாதிரி 3 சிம்டம்ஸ் வருது. ஒன்று நடையில் பிரச்சனை, ஒன்றுக்கு போகிறதுல இருக்கிற சிரமங்கள், 2வது அவங்களுக்கு மெமரியில் பிரச்சனை. இந்த 3 ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் நார்மல் ப்ரெஷர் ஹைட்ரோகெஃபலஸ் சொல்கிறோம். இது வந்து நிறையா பேர்த்துக்கு என்ன ஆகும்னா, அவங்க வயதானதுனால நிறைய பேர் இது வந்து டிமென்ஷியானால் அவங்களுக்கு மெமரி ப்ராப்ளம் இருக்குது அதனால நினச்சிப்பாங்க. நடக்கிறத பார்க்குறப்போ சில பேர்த்துக்கு வந்து தக்கி நடக்கிறதுனால பார்க்கின்சன்ஸ் அப்படின்னு நினச்சிப்பாங்க. இந்த மாதிரி தவறாக அதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாமல் மிஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. பட் கரெக்டாக கண்டுபிடிச்சா அது ஒரு ட்ரீட்டபிள் கண்டிஷன். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, கிளினிக்கல் சயின்ஸ் பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு நம்ம சொன்ன 3 ட்ரையட் இருக்கும். 3 விஷயங்கள். ஒன்று வந்து அவர் நடக்கிறப்போ கைட் டிஸ்டர்பன்ஸ், நடக்கிறப்போ சின்ன கால்கள் வச்சு நடப்பாங்க. அடுத்தது வந்து அவருக்கு மெமரி ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு சில விஷயங்கள் மறந்து போயிடுவாங்க. 2வது யூரினரி இன்கான்டினன்ஸ் இருக்கும். அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் யூரின் அப்பப்போ பாஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் தான் அவங்களுக்கு வந்து நம்ம கிளினிக்கலாக கண்டுபிடிக்கிறதுக்கு உதவுறது டயக்னோசிஸ்க்கு. 2வது இமேஜிங்கில் பார்த்திங்கன்னா வென்ட்ரிகிள்ஸ் பெருசாக இருக்கும், மூளையான முதிர்ச்சி அளவுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்காது. ஸோ இது இயல்பாக இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா இமேஜிங்கில் அடுத்த ப்ராப்ளம் வந்து கிளினிக்கல் எக்ஸாமினேஷன் நம்ம பண்ணி பார்க்குறப்போ அவருக்கு வந்து நடக்க விட்டு பார்ப்போம். நடக்க விட்டு பார்க்குறப்போ அவருக்கு வந்து சின்ன ஸ்டெப்ஸாக தான் நடக்கிறப்போ ஒரு பேலன்ஸ் இல்லை, கெயிட் அப்நார்மாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து எக்ஸாமின் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது மூலமாக நம்ம வந்து டயக்னோஸ்டிக் டெஸ்ட், லம்பார் ட்ரைனேஜ் சொல்லுவோம், டயக்னோஸ்டிக் டெஸ்ட் பண்ணி அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஸோ லம்பார் ட்ரைனேஜ் பண்ணுறப்போ அதான் ஒரு கன்ஃபர்மேட்ரி டெஸ்ட். அது முடிச்சதுக்கப்புறம் உடனே அவர் நடக்கிறதுல முன்னேற்றம் இருக்குது, அவரே அதை வந்து உணர்வாங்க. இந்த ப்ராப்ளம் ரெக்கவர் ஆகுதுன்னு தெரிஞ்சுன்னா நம்ம வந்து லம்பார் ட்ரெயின் பண்ணுறதுனால அவருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு இந்த ட்ரீட்மெண்ட்டில் அப்படின்னு தெரியறதுனால அவங்களுக்கு வந்து அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து சர்ஜரி தான் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து லம்பார் ஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம். லம்பார் ஷண்ட்டுங்கிறது ஒரு சின்ன மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர், ரொம்ப சேஃபான ப்ரொசீஜர். முதுகிலிருந்து சின்னதாக இங்கேருந்து ஒரு டியூப்பை வடிய வச்சு வயிற்றில் வடிய விட்டுறது. நீர் தொடர்ந்து சொட்டாக வடிகிறதுனால அவங்களுக்கு தொடர்ந்து இந்த மாதிரி அழுத்தத்தினால் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இல்லாமல் அவங்க இயல்பாக அவங்க வயதில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அந்த விஷயங்கள் பண்ண முடியும். இது வந்து ஒரு சேஃபாக பண்ணக்கூடிய மினிமலி இன்வேசிவ் ப்ரொசீஜர். இந்த 1 டே தான் ஹாஸ்பிட்டலில் தேவைப்படுற மாதிரி இருக்கும், ஸ்டே பண்ணுற மாதிரி. அடுத்த நாளே அவங்க வீட்டில் இருந்து அவங்களோட வேலைகள் எல்லாமே பண்ணிக்கலாம். பெருசாக பெயின் அந்த மாதிரி எதுவும் இருக்காது. உடனேவே அவங்களோட இமீடியட்டாக அவங்க இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கி அவங்க நம்ம ஷண்ட் பண்ணியிருக்கிறோம். ஷண்ட் பண்ணினதுக்கப்புறமே அவர் இமீடியட்டாகவே பார்த்திங்கன்னா அவர் நடையில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அவர் காலை ஈஸியாக முன்னாடி வச்சு நடக்கிற அளவுக்கு ஒரு நார்மலான வெயிட்டில் இம்ப்ரூவ் ஆகிருக்காரு. ஸோ அவருக்கு இருக்கிற மெமரி ப்ராப்ளம், கெயிட் டிஸ்டர்பன்ஸ் வந்து இமீடியட்டாக ரெக்கவர் ஆகும். மெமரி ப்ராப்ளமும் அவருக்கு பிளாடர் இம்ப்ரூவ்மெண்ட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக டைம் எடுத்துக்கும். யூஸ்வலாக ஒரு 3 வீக்ஸ் எடுத்துக்கலாம், சில பேருக்கு 1 மந்த் வரைக்கும் டைம் எடுத்துக்கலாம்.
யூஸ்வலாக இந்த டைம் ஃப்ரேமில் முக்கால்வாசி பேர் கிட்டத்தட்ட அவங்க 90% வரைக்கும் சக்ஸஸ் ரேட் விட்டு முக்கால்வாசி பேர் ரெக்கவர் ஆகிப்பாங்க. ஸோ நம்ம பொதுவாக என்ன ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா, நிறைய பேர் வயதானவங்க சின்னதாக நடந்து தடுக்கி விட்டு விடுறாங்க, அடிக்கடி அவங்கள அறியாமல் ஒன்றுக்கு போயிடுறாங்க, நிறையா விஷயங்கள் மறந்து போகிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் அவங்க வயதானதுனால வருது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வயதானதுனால இருக்கும், டிமென்ஷியானால இருக்குது, இது எதுவும் நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு நிறைய பேர் நினச்சி இந்த மாதிரி ப்ராப்ளமை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அது வந்து கம்ப்ளீட்லி ட்ரீட்டபிள் ப்ராப்ளம். இதை நம்ம சரி பண்ண முடியும் கம்ப்ளீட்டாக. அவங்களோட நார்மலான லைஃப் அவங்க ஏஜுக்கு என்ன இருக்கோ அதனால் அவங்க இந்த நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 3 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அவங்க தக்கி ஒரு வாத்து மாதிரி நடக்கிறாங்க. 2வது அவங்க மெமரியில் வந்து குறைபாடு இருக்குது, மறந்துடுறாங்க அடிக்கடி. அதே மாதிரி மெயினாக ஒன்றுக்கு போகிறதுல அவங்க இன்கான்டினன்ஸ், அதாவது அவங்க அறியாமையே ட்ரெஸ்ஸில் நடக்கவே போயிடுறாங்க. இந்த மாதிரி விஷயம் இருந்ததுன்னா ஒரு சின்ன நியூராலஜிக்கல் எக்ஸாமினேஷன், ஒரு டெஸ்ட் மூலமாக இதை கன்ஃபார்ம் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு ப்ரொசீஜர் பண்ணோம்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட இயல்பான லைஃப்பில் அவங்க வயதுக்கு உண்டான விஷயங்களை பண்ண முடியும் நார்மலாக.